அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? தொடர் 3. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறான். இந்த இஹ்சான் உடையவர்கள் யார்? அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முந்தைய தொடரில் நம்ம முத்தகீன்கள்னு ஒரு கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? தக்குவா உடையவர்கள். ஒரு மனுஷனுக்குள்ள தக்குவா இருந்துச்சு அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது தக்குவாவுடைய மனிதர் அல்லாஹ்வுடைய நேசத்தை குலைக்கும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார். அவரோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிச்சு கொடுக்குற, அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு தடுக்கக்கூடிய செயல்கள் எதெல்லாம் இருக்கோ அதை விட்டெல்லாம் தவிர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தக்குவா உடையவர்களை பார்த்தோம். இந்த இஹ்சான் உடையவர்கள் யார் அப்படின்னா, அல்லாஹ் என்னைய பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமல்களையும் செய்வாங்க. அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் என்னை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. அவங்க தான் யார்? இஹ்சான் உடையவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்கிறாங்க, இந்த இஹ்சான் அப்படின்றது என்னன்னா, நான் அல்லாஹ்வை பார்த்துட்ருக்கேன், இல்லை அல்லாஹ் என்னை பார்த்துட்ருக்கான் அப்படின்ற நிலையில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு வணக்கம் செய்வதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இஹ்சான் அப்படின்றது 2 வகையில் நம்ம பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடியது, இன்னொன்று மனிதர்களுக்கு செய்யக்கூடியது. இந்த அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடியது அப்படின்ற விஷயத்தில் தான் இப்போ நான் சொன்னது வரும். அதாவது எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் என்னை பார்த்துட்ருக்கான் அப்படின்ற தூய எண்ணத்தோட அந்த செயலை நம்ம செய்து முடிக்கிறது. இந்த இஹ்சானுடைய நிலை அல்லாஹ் கிட்ட நம்மளை எப்படி காமிக்கும் அப்படின்னா, தனித்துவமான அடியானா ஆகுவதற்கு அந்த இஹ்சான் நம்மளுக்கு உதவி செய்யும். உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்க? இந்த நேரத்தில் நான் வணங்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் அல்லாவை வணங்கிட்டு இருப்பாங்க? அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இஹ்சானோட நான் அல்லாவை வணங்கினேன், அல்லாவுக்காக செய்யக்கூடிய செயலை இஹ்சானோட செஞ்சேன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் எப்படி ஒரு மனிதனா, எப்படி ஒரு அடியானா இருப்பேன் அப்படின்னா, தனித்துவம் பெற்ற அடியானாக நான் இருப்பேன். அதுக்காக தான் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்றான். இப்போ மனிதர்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்தில் அல்லாஹ் 3 வகையினரை பற்றி சொல்றான். அந்த 3 வகையினர் யார் யார் அப்படின்னா, 3வது அத்தியாயம் 134வது வசனத்திலே தான் இதுவும் வருது. முதல்ல இன்பமான நிலையிலையும் துன்பமான நிலையிலும் செலவு செய்பவர்கள், அதாவது தர்மம் செய்யக்கூடியவர்கள். 2வது யார் அப்படின்னா, கோபத்தை அடக்கி கொள்பவர்கள். 3வது யார் அப்படின்னா, மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்கள். இந்த மூன்று வகையினரையும் அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறான்? அல்லாஹ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். அப்போ இந்த 3 கேட்டகரி என்னென்ன? இன்பமான நிலை, துன்பமான நிலை என்ன அப்படின்னா, அதாவது தனக்கு செல்வம் உள்ள நிலையிலும் சரி, தனக்கு செல்வம் இல்லாத ஏழ்மையான நிலையிலையும் சரி, அவங்க தர்மம் செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்கிறாங்க, தர்மங்கள்லே சிறந்தது எது தெரியுமா? எந்த நிலையில் தர்மம் செய்கிறது தெரியுமா? ஒரு 4 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒருத்தர் ஆரோக்கியமான நிலையில் தர்மம் செய்கிறது. 2வது பொருள் தேவை உள்ள நிலையில் தர்மம் செய்கிறது. தனக்கு செல்வம் விருப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் தர்மம் செய்கிறது. வறுமைக்கு பயந்த நிலையில் தர்மம் செய்கிறது. இந்த 4 விஷயங்களை சொல்லிட்டு இதுதான் தர்மங்களிலே சிறந்த தர்மம்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம பணம் இருக்கும்போது, செல்வம் இருக்கும்போது நம்ம ஜக்காத் கொடுக்குறோம், தர்மம் செய்கிறோம், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இல்லாத நிலையிலையும் ஒருத்தர் தர்மம் செய்கிறது தெரியுமா? அது இஹ்சானுடைய நிலையில் வரும். 2வது கோபத்தை விழுங்குபவர். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, உண்மையான வீரமிக்கவர் யார் தெரியுமா? கோபத்தை அடக்கி கொள்பவர்கள். உண்மையான வீரன் யாரா? கோபத்தை யார் அடக்கிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வீரன். 3வது கேட்டகரியில் அல்லாஹ் யாரை சொல்கிறான்னா, மனிதர்களை மன்னிப்பவர்கள். அதாவது இப்போ தனக்கு யாரோ ஒருத்தர் தீங்கு இழைச்சிட்டாங்க, திருப்பி அந்த தீங்கு அவங்களுக்கு நான் இழைக்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு யாரோ என்னை ஒருத்தர் அடிச்சிட்டாங்க,
திருப்பி அடிக்கிறதுக்கான சக்தி எனக்கு இருக்குது, யாரோ என்னை ஏசிட்டாங்க, திருப்பி ஏசுறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான எல்லா விதமான அந்த தகுதியும் இருந்தும் நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் செய்கிறாங்க தெரியுமா, ஒருத்தர் மன்னிக்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் இஹ்சான் உடையவர்கள். அப்போ இந்த 3 கேட்டகரியும் அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் நன்மை செய்பவர்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ளே இருக்கிற மக்களாக நம்மளும் ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயம் எல்லாமே மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இஹ்சானாக இருக்கட்டும், அல்லாவுக்கு நான் செய்யக்கூடிய செயல்களில் இஹ்சானுடைய நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயமே எதற்காக நான் செய்கிறேன், அல்லாவுடைய நேசத்தை பெறுறதுக்காக நான் செய்கிறேன், அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுறதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த முஹ்சினீன்களில் ஒருவராக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.